வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த இச்சிப்பட்டி ஊராட்சியில் 8000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். நிர்ணயிக்கப்பட்ட அளவு குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பொதுமக்கள் கூறுகையில், அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் இப்பகுதிக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இத்தனை நாட்களாக சரியாக வந்து கொண்டிருந்த குடிநீர் கடந்த 1.5 மாதங்களாக குறைக்கப்பட்டது ஏன் என்று தெரியவில்லை. இதுகுறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளை தொடர்ந்து கேட்டும் நடவடிக்கை இல்லை. வாரம் ஒரு நாள் ஒரே ஒரு குடம் குடிநீர் வருகிறது. இதை வைத்து எவ்வாறு சமாளிப்பது? விசைத்தறி கூடங்களில் எங்களை நம்பியுள்ள தொழிலாளருக்கு எவ்வாறு குடிநீர் வழங்குவது? சாப்பாடு இல்லாமல் இருந்து விடலாம். தண்ணீரின்றி என்ன செய்வது? ஒரு குடம் குடிநீருடன் நீங்கள் வாழ்ந்துவிட முடியுமா? நிர்ணயிக்கப்பட்ட அளவு குடிநீர் எங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும். குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் நேரடியாக இங்கு வந்து எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். இதற்காக எந்தெந்த அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டுமோ அவர்களை எல்லாம் இங்கு வரச் சொல்லுங்கள். பிரச்சனையை இப்போதே முடித்து விடுவோம். இல்லையெனில் 2 நாள் ஆனாலும் இங்கிருந்து செல்ல மாட்டோம். எங்களுக்கு பழையபடி குடிநீர் முறையாக சப்ளை செய்ய வேண்டும் என்றனர். தொழில் செய்வீங்க மேடம், எங்களுக்கு தண்ணி ஒரு குடோன்ல பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்க. வேற எல்லாம் நிக்குது. ஏன்னா எங்க தலைவர் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எங்க தலைவர் இல்ல, கவர்மெண்ட் பொறுப்புக்கு வந்திருக்குது. நீங்க அதிகாரிகள் வந்து தண்ணி கம்மி பண்ணி போறீங்க. அப்ப நாங்க யாரு வந்து கேக்குறது? இல்லாட்டி நீங்க தண்ணி கொடுக்க வரைக்கும் நாங்க உங்ககிட்ட வெயிட் பண்றோம். எங்க வீட்லயே நீங்க தங்க, நாங்க வெளியில தங்கிக்கிறோம். நாங்க வெளியில தங்குறோம். என்ன பாடுபட முடியாது. பேசுங்க மேடம், சொல்லுங்க. நான் முன்னதாக ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்காக காத்திருப்பதாக கூறினர். தொடர்ந்து ஊராட்சி அலுவலக வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மங்களம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் பயனளிக்கவில்லை. குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் இங்கு வராமல் எழுந்து செல்ல மாட்டோம் என்று கூறி 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டம் செய்தனர். நீண்ட நேரம் கழித்து வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் கூடுதல் குடிநீர் வேண்டுமென ஊராட்சி நிர்வாகம் மூலம் எழுதி கொடுத்தால் அனுமதி பெற்று வாங்கி தருகிறோம் என்றனர். இதையடுத்து ஊராட்சி நிர்வாகம் மூலம் கூடுதல் குடிநீர் வழங்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. 2 நாளில் எங்களுக்கு குடிநீர் வேண்டும். தாமதம் ஏற்பட்டால் மீண்டும் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என கூறி கலைந்து சென்றனர். குடிநீர் கேட்டு மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் கடல் புற்கள் அதிக அளவில் கரை ஒதுங்கி உள்ளன. பொதுவாக டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களில் இந்த புற்கள் கரை ஒதுங்குவது வழக்கம். ஆனால் இந்த முறை செப்டம்பரிலேயே அதிக அளவில் புற்கள் கரை ஒதுங்கியதால் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் சுமார் 14 வகையான கடற்புற்கள் காணப்படுகின்றன. இவை ஆழமற்ற இடங்கள், நதி முகத்துவாரங்கள் மற்றும் மணல் பரப்பு அதிகமுள்ள கடலோரங்களில் செழித்து வளரும். கடலுக்கு அடியில் நீரோட்ட வேகம் அதிகரித்தால் மட்டுமே இதுபோன்ற அதிக அளவில் புற்கள் கரை ஒதுங்கும். பாதுகாப்பு நலன் கருதி மத்திய கடல் ஆராய்ச்சி மையம் உடனடியாக ஆய்வு நடத்த வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ராமேஸ்வரத்தில் கரை ஒதுங்கிய கடல் புற்கள் காரணமாக அக்னி தீர்த்தத்தில் புனித நீராட வரும் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எனவே நகராட்சி ஊழியர்கள் கடல் புற்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா அரசு பழங்குடியினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் வரவேற்றார். PTA தலைவர் சிவனேசமலர் தலைமை வகித்தார்.
முன்னதாக ஆசிரியர்களை மாணவர்கள் கைப்பிடித்து மேளதாளத்துடன் பள்ளிக்கு அழைத்து வந்தனர். அங்கு முன்னாள் PTA தலைவர் கீதா, முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தர்ஷினி, பெற்றோர் சார்பில் யசோதா ஆகியோர் ஆசிரியர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து கேக் வெட்டி ஆசிரியர்களுக்கு ஊட்டியதுடன் மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் கேக் ஊட்டி மகிழ்ந்தனர். அதைத் தொடர்ந்து பெற்றோர்கள், மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு சார்பில் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைவருக்கும் ஆசிரியர்கள் சார்பில் விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஆலன், PTA முன்னாள் நிர்வாகி தியாகராஜன், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். ஆசிரியர் அஞ்சலி நன்றி கூறினார்.